ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது 10th இங்கிலீஷ் தேர்ட் ரிவிஷனுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த மாதிரி எல்லா கொஷின் பேப்பரும் நம்ம சேனல் இருக்குது, மறக்காமல் அதெல்லாம் போய் பாருங்கள். ஸோ இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 1 மார்க் தான் ஒரு கீ ஃபேக்டர். நீங்கள் 1 மார்க்கில் வந்து உங்களுக்கு மார்க் போயிடுச்சுன்னா சீரியஸாகவே உங்களுக்கு டோட்டலாக ஃபுல்லாக அடி வாங்கிடும். ஸோ இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு நீங்கள் 1 மார்க் தான் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண பார்க்கணும். அந்த 14ல் எப்படியும் 5 1 மார்க் வந்து உள்ளே இருந்தால் வரப்போகுது. ஸோ நீங்கள் ப்ரோஸ் 2 மார்க் பற்றிலாம் கவலையே பண்ண வேணாம். ஏன்னா அதில் மூணு யூனிட் படித்து நீங்கள் போனாலே போதும். அதுலேருந்து கண்டிப்பாக 2 கொஷின் வந்துடும், நான் கேரண்டி. நானும் அந்த மாதிரி தான் படித்தேன். அப்ரிசியேஷன், கிராமர் தெரிஞ்சால் தான் எனக்கு தெரிஞ்சு உங்களால் ஒரு 90+ கிராஸ் பண்ணவே முடியும். கிராமர் தெரினா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச், ரோட் மேப்லாம் நீங்கள் மறக்காமல் விட்டுறாதீங்க. ரெசிபி மேக்கிங்லாம் மறக்காமல் எழுதிருங்க. அதுக்கப்புறம் நோட் மேக்கிங். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரோஸில் வந்து 3 யூனிட் படிச்சுக்கோங்க, அது போதும். மற்றபடி இதெல்லாம் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஸோ அதை தாண்டி நீங்கள் 5 மார்க்கில் வந்து எதுவுமே விட்டுறாதீங்க. இந்த ரீஅரேஞ்செலாம் மறக்காமல் எழுதிருங்க. உங்களுக்கு தெரியலனா கூட கொஞ்சம் மாற்றி எழுதி வைங்க, ஒரு 2 மார்க் கிடைக்கும். அதே மாதிரி 5 மார்க்கில் நோட் மேக்கிங், லெட்டர் ரைட்டிங்லாம் மறக்காமல் நீங்கள் விட்டுறாதீங்க. அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப 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 லூஸு. அதுக்கப்புறம் நீங்கள் பேராகிராஃப் எவ்வளோ தான் எழுதினாலும் 4 மார்க் தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த போயம்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இருக்கிறதே உங்களுக்கு 4 போயம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், மெமரி போயம். ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒன்று தான் வரப்போகுது. நீங்கள் அதை படித்து வச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு 5 மார்க் செக்யூர் ஆயிரும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம 4 வருஷம் கொஸ்டின் பேப்பர் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.